கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தவிக தலைவர் விஜயிடம் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் விசாரணை மேற்கொண்ட சிபிஐ அதிகாரிகள் அவரது கோரிக்கையை ஏற்று 2வது நாள் விசாரணை நடத்த மாட்டோம் என கூறியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் அடுத்த கட்டமாக தவிக தலைவர் விஜயை விசாரணைக்கு வரவழைத்து இதற்கான டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜரான தவிக தலைவர் விஜயிடம் 4 பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் சுமார் 4 மணி நேரம் விசாரணையை நடத்தி முடித்தனர். கரூர் கூட்டத்திற்கு 7 மணி நேரம் தாமதமாக சென்றது ஏன், கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அதை தடுக்க என்ன செய்தீர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் பட்டியலிட்டனர். இதற்காக கேள்வி வினாத்தாள் போன்ற சிறிய புத்தகத்தை தயார் செய்த சிபிஐ பெரும்பாலான கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்பது போல ஆப்ஷன் கொடுத்ததாக தெரிகிறது. அதில் விஜய் கைப்பட டிக் செய்து பதில் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. திடீரென அதே டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தமிழக ஆயுதப்படை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், திருச்சி மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் ஆகியோர் ஆஜராகினர். சிபிஐ அலுவலகத்தின் 10வது தளத்தில் விஜயிடமும் வேறொரு தளத்தில் காவல்துறை அதிகாரிகளிடமும் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. 2 காவல் அதிகாரிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டதா என்பது குறித்த எந்த தகவலும் வெளியாகாத நிலையில் இந்த திடீர் விசாரணை சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே சமயம் 4 மணி நேரம் நடத்திய விசாரணை முடிவுக்கு வந்த நிலையில் கூடுதலாக 3 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விஜயை உள்ளே அமர வைத்திருந்தனர். காலை 11:30 மணியளவில் சிபிஐ அலுவலகத்திற்குள் சென்ற விஜய் சுமார் 7 மணி நேரத்திற்கு பின் மாலை 6:15 மணிக்குத்தான் வெளியே வந்தார். பின்னர் அங்கிருந்து ஐடிசி நட்சத்திர ஹோட்டலுக்கு புறப்பட்டு சென்றார். இந்த நிலையில் விஜய் வைத்த கோரிக்கையை ஏற்று 2வது நாள் விசாரணையை சிபிஐ நிறுத்தி வைத்திருப்பதாக தெரிகிறது. தேவைப்பட்டால் சம்மன் அனுப்பி மீண்டும் விசாரணைக்கு அழைக்க முடிவு செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது.